I am Shandini, dear plus 2 accountancy students, chapter number 5, admission of a partner, page number 177, sum number 16. Mala and Anita are a partner, sharing the profit and losses in the ratio of 3:2. Okay? So, Mercy or partner varanga admitted, only share 1 by share of the profit, calculate new profit sharing ratio and the sacrificing ratio. இதில் எந்த ப்ரொபோர்ஷன் எதுவுமே கொடுக்கல. இந்த ப்ரொபோர்ஷனில் இப்போ நான் 1/5 ஷேரை வந்து ஈக்குவலாக வாங்கினாங்களா இல்லை ஓல்டு ரேஷியோவில் வாங்கினாங்களா ஏற்கனவே எதுவுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் எதாவது சரண்டர் பண்ணுறாங்களா, அனிதா அண்ட் மாலா எதாவது சரண்டர் பண்ணியிருக்காங்களா அதுவும் கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ரேஷியோ ஒரே ஒரு ரேஷியோ 3:2. ஸோ அந்த ரேஷியோவே அவங்க 1/5ல சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ 3/5 and 2/5 that is இந்த ரேஷியோவில் அவங்க 1/5 எடுத்துருக்காங்க. ஸோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஸோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு அந்த ஓல்டு ரேஷியோவை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகேயா, இதுக்கப்புறமா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. இப்போ ஒரு பார்ட்னர், இதுதான் ஒரு கம்பெனி இருக்கு, கம்பெனியில் 1/5 ஷேர் எடுத்துட்டான். மீதி இவ்வளோ இருக்கும், அப்போ 1 மைனஸ் இது ஃபுல்லாக ஒரே ஒரு ஹோல், இது அதில் 1/5 அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணோம், 1 மைனஸ் 1/5 ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 4/5. இந்த 4/5 தான் அவங்க என்ன ரேஷியோவில் பிரிக்கணும், இந்த ரேஷியோவில் பிரித்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஓகேயா, இப்போ மர்சியோடையது 1/5, அதுக்கப்புறம் மாலாவும் அனிதாவும் இந்த 4/5 நம்ம பிரித்து எடுத்துக்கணும். அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க, வேற எந்த இன்ஃபர்மேஷனும் இங்கே கொடுத்துருக்கு. அப்போ நம்ம என்ன எப்படி எழுதிக்கலாம்னா, லெட் தி ஹோல் part of profit to be 1 ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதுல மர்சியோட ஷேர், மர்சிஸ் ஷேர் எவ்வளோ, 1/5. இப்போ ரிமைனிங் ஷேர் மேபி எவ்வளவு, அவங்களுடைய ஷேர் 1. 1லேருந்து 1/5 மைனஸ் பண்ணும்போது யூ வில் கெட் இங்க 5 minus 1 4, 4/5. இந்த 4/5ல அவங்க 3:2ல எப்படி ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ is equal to first யாருன்னு மாலா, அதுக்கப்புறமா அனிதா, அதுக்கப்புறமா மர்சி. ஓகே, ஸோ மாலாவுடைய இப்போ இந்த ஷேர்ல இருந்து அவங்க இந்த ரேஷியோல கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணோம், 4/5 இன்டூ சரண்டருக்கு போடுவோம்ல 3/5. ஓகே, 4/5 into 3/5. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 12/25. ஓகே, இதுக்கு அப்புறமா அனிதாவுடைய ஷேர் எவ்வளோ, அவங்களும் அந்த 4/5ல இருந்து கொடுக்குறாங்க இல்லையா, 2/5 is equal to 8/25. தென் இப்போ மர்சியோடது 1/5, எல்லாமே 25ல இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும், 5ஆல மல்டிப்ளை பண்ணா will get 25. So is equal to 5/25. ஓகே, இப்போ இந்த இதை பொறுத்தவரை எந்த ரேஷியோவும் கொடுக்கல, ப்ரொபோர்ஷன் கொடுக்கல, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பர்டிகுலர் இல்லை, எவ்வளோ ஷேர் வந்து மாலாவும் அனிதாவும் மர்சி கொடுத்துருக்காங்க கிடையாது. ஒரு அமௌண்ட்டு 1/5 ஷேர் இவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க, ஒரு ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரேஷியோவை நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோவாக எடுத்துக்கிட்டு நம்ம இருக்கிற 1/5 இருக்குல்ல, அதை ஒரு ஹோல் பார்ட்லேருந்து மைனஸ் பண்ணால் ரிமைனிங் 4/5 ஷேர் நமக்கு கிடைச்சிது.
அப்போ அதோட நம்ம இந்த தனித்தனியாக 3/5 2/5 மல்டிப்ளை பண்ணால் we'll get new profit sharing ratio. இப்போ new profit sharing ratio of both யாரு மாலா அனிதா and Mercy 12:8:5. Thank you.